சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் விஜய் பயணம் செய்கிறார். வழி நெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி வாகன அணிவகுப்பு செல்வதற்கென தனியாக பாதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் வருவதற்குரிய நிலையில் அதற்கென தனி பாதை சாலையில் அமைக்கப்பட்டிருப்பதாக தன் மூலம் அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கிறார். இதன் காரணமாக வழி நெடுவிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாகன அணிவகுப்பு செல்வதற்கென தனியாக பாதை அமைத்து தற்போது அதற்கான நடைமுறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீரான போக்குவரத்து நடைபெறவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சிறப்பு மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த பாதை என்பது தனியாக அமைக்கப்பட்டு அந்த பாதையில் முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள். அந்த பாதையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கான்வாய் வாகனம் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 17 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய நிலையில் வழிநடுவிலும் பொதுமக்கள் இரு பக்கங்களும் நின்று அவரை பார்ப்பதற்காக திரளான பொதுமக்கள் கூடுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது தனியாக சாலையில் பாதை அமைத்து அந்த நடைமுறை என்பது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த தனியான பாதை வழியாகவே கான்வாய் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் விஜய் பயணம் செய்கிறார். வழி நெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி வாகன அணிவகுப்பு செல்வதற்கென தனியாக பாதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் வருவதற்குரிய நிலையில் அதற்கென தனி பாதை சாலையில் அமைக்கப்பட்டிருப்பதாக தன் மூலம் அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கிறார். இதன் காரணமாக வழி நெடுவிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாகன அணிவகுப்பு செல்வதற்கென தனியாக பாதை அமைத்து தற்போது அதற்கான நடைமுறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீரான போக்குவரத்து நடைபெறவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சிறப்பு மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த பாதை என்பது தனியாக அமைக்கப்பட்டு அந்த பாதையில் முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள். அந்த பாதையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கான்வாய் வாகனம் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 17 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய நிலையில் வழிநடுவிலும் பொதுமக்கள் இரு பக்கங்களும் நின்று அவரை பார்ப்பதற்காக திரளான பொதுமக்கள் கூடுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது தனியாக சாலையில் பாதை அமைத்து அந்த நடைமுறை என்பது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த தனியான பாதை வழியாகவே கான்வாய் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.